நீங்கள் பிளெயினாக நடிக்கணும் சார், சாதாரணமாக நடிக்கணும். உங்களுடைய நடிப்பு தெரியும். எஸ்வி சுப்பையான்னு ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு? சிவாஜி சாரே பயப்படுவாராம், எஸ்வி சுப்பையா இருக்காரா அப்படின்னு. அவர் என்ன மேக்கப் போட்டுட்டு என்ன நடித்தார்? ஸ்லாங் டெலிவரி. ரங்காராவ் அவர் கூட நடிக்க மாட்டாங்க யாரும். நடிகவேல், எம்ஆர் ராதா, எவ்வளோ மிக சிறந்த நடிகர்கள். ஒரு ஒரு டெலிவரி, ஒரு ப்ரெசன்டேஷன், நாம் இப்படி தான் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அவருக்கு விக்ரம்க்கு அதை பிடிக்க முடியல. இன்றைக்கி வரைக்கும் சொந்தமாக அவருக்கு ஒரு இது இல்லை, ஒரு என்னவோ அவர் ட்ரை பண்ணுறார். இன்னமும் அவர் சரியான விக்ரம், அப்படியே ஒரு விக்ரமாக வந்தார்னா அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு அடுத்த செகண்ட் வரைக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான். அடுத்த அப்படி என்ன பேசுகிறதுன்னு அவருக்கு தெரியாது. இப்போ ஒரு வினு சக்கரவர்த்தி சார் எடுத்துட்டிங்கன்னா, தம்பி நான் சொல்கிறத கேள் அப்படிங்கிற வசனத்தை, தம்பி நான் என்ன சொல்கிறேன்னா, இது வினு சக்கரவர்த்தி நமக்கு தெரிஞ்சிடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாடுலேஷன், ஒரு ஸ்டைல், ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கிறது. அதை தன்னை வடிவமைத்து செதுக்கிக் கொள்வதால் தான் நீங்கள் அப்படி ஒருவராக ஆகிறீர்கள். கமல் சாருக்கு ஒன்று இருக்குது, ரஜினி சாருக்கு ஒன்று இருக்குது, விக்ரம் சாருக்கு ரஜினி கமல் கலந்த ஒரு கலவை இருக்குது. நீங்கள் இன்னும் ஒரு ரஜினி மாதிரி காமிச்சிருவார், இல்லைன்னா கமல் மாதிரி காமிச்சிருவார். இதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு சாமி படத்தில் கூட எடுத்துக்கோங்க, மற்ற தில் தூள் எல்லாவற்றிலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ரெண்டுலையும் ஒன்று தான் அவருக்கு வருது. அது இல்லாவிட்டால் நம்ம பிதாமகன் மாதிரி மொத்தமாக நீ வசனமே பேசாத, இல்லைங்களா? அப்படி பண்ணால் யார் வேணாலும் நடிப்பாங்கள்ல சார், அதுதான் சொல்கிறேன்.